ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லக்ஷ்மி வெற்றி துளசியை விருந்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ இவங்களாம் விருந்து கிளப்புனதை பார்த்துட்டு நம்ம மீனாட்சி வந்து அவங்க 2 பேர் மட்டும் விருந்துக்கு போகிறாங்களாம். இது சரியில்லையே, வெற்றி துளசி இவங்க 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக துளசியோட மனசை மாற்றி வெற்றி கூட வாழ வச்சிருவாங்க. இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? துளசி வீட்டில இருந்து வெற்றியையும் துளசியையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. இது மட்டும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துருச்சுன்னா கண்டிப்பா துளசி மனசை மாத்தி வெற்றி கூட வாழ வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட மீனாட்சி ஏத்தி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அபிராமியும் இது நம்ம விடக்கூடாது, இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது வெற்றி அந்த சைடு வந்து, அம்மா துளசி வீட்டுல எங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அபிராமி சொல்றாங்க, என்னப்பா நீங்க மட்டும் தான் விருந்துக்கு போறீங்களா? ஏன் எங்களெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா? கொஞ்சம் போன் போட்டு கேளு, நாங்களும் விருந்துக்கு வரோம்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வெற்றி துளசி கிட்ட சொல்றாங்க, துளசி இது மாதிரி அம்மா அப்பா எல்லாருமே விருந்துக்கு வரேன்றாங்க, உங்க வீட்டுல சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, நீங்களே போன் போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவுமே வெற்றி வந்து லக்ஷ்மி கிட்ட போனை போட்டு சொல்றாங்க, இது மாதிரி அக்கா எங்க வீட்டுல இருந்து எல்லாருமே விருந்துக்கு வரும், சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வைங்கன்ற மாதிரி வெற்றி சொல்ல, இதை கேட்ட லக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு அபிராமி மீனாட்சி எல்லாருமே துளசி வெற்றி கூட விருந்துக்கு துளசி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு வீடை பார்த்ததுமே ரொம்ப இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் ஒரு வீடா, ரொம்ப சின்னதா இருக்கும் போலயா அப்படி இப்படின்னு பேச, உடனே நம்ம துளசிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்ப துளசி மனசுல நினைக்கிறாங்க, இதுங்களை பார்த்தா விருந்துக்கு வந்த மாதிரி தெரியல, நம்மள அசிங்கப்படுத்த வந்த மாதிரி தான் இருக்கு, என்ன பண்றது, எல்லாத்தையும் நம்ம பொறுத்துதான் போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாவே போறாங்க. இந்த சைடு நம்ம லக்ஷ்மி வந்து சிவராமன் கிட்ட சொல்றாங்க, ஏங்க நம்ம துளசிக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிடுக்கு, மாப்பிள்ளைக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும்ல, அதுக்காக நம்ம ஏதாவது நகை செஞ்சு போடுவோமா அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவராமன் சொல்றாங்க, 10 பவுனுக்கு ஏதாவது செஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க, 10 பவுன்லாம் வேணாங்க, 10 பவுன்லாம் இப்ப இருக்கிற விலைக்கெல்லாம் வாங்கவே முடியாது, ஒரு 5 பவுன் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசைப்பட்டுட்டு நகையெல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மீனாட்சி வந்து வீட்டை சுத்தி முத்தி பார்த்துட்டு லக்ஷ்மி சிவராமன் 2 பேருமே பேசுறத கேட்டுடுறாங்க. ஓஹோ, வெற்றிக்கு நீங்க தங்க சங்கிலி வாங்கி போட போறீங்களா? அது இருந்தா தானே நீங்க போடுறதுக்கு, அது இல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு தானே நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சங்கிலி இருக்கிற இடத்த போய் பார்த்து அதை திருடி வச்சுக்கிறாங்க. விருந்துக்கான ஏற்பாடெல்லாம் தடபுடலா போய்கிட்டு இருக்கு. இங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பாடை பார்த்தும் ரொம்ப இலக்காரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு சாப்பாடா, கறி மீன் வைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம துளசிக்கு இன்னும் கோபம் அதிகமாயிட்டே தான் போகுது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே வெற்றிக்கு தங்க சங்கிலியை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை தேடி போறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல நகை இல்ல. இதை பார்த்ததுமே நம்ம லக்ஷ்மி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. சிவராமன் கிட்ட போய் சொல்றாங்க, ஏங்க நம்ம வச்ச நகையை காணோம் அப்படின்னு சொல்ல, உடனே தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே இல்ல. அப்ப எங்க போயிருக்கோம் நகை? ஒருவேளை வந்தவங்க யாராவது எடுத்திருப்பாங்களா, யார்கிட்டயாவது போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. அதுக்கு சிவராமன் சொல்றாங்க, இல்ல லக்ஷ்மி, நம்ம இந்த மாதிரி கேட்டா அது தப்பாயிடும், நீ யார்கிட்டயும் எதுவும் கேட்டுக்காத, எங்க இருக்க நம்ம பொறுமையா தேடுவோம் அப்படின்னு சொல்லி நகையை தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. இதுல சபையில வேற சொல்லிடுறாங்க, வெற்றி தம்பிக்கு நாங்க 5 பவுன்ல செயின் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க எல்லாருமே அந்த தங்கத்தை தான் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. வேற வழி இல்லாம நம்ம பாட்டி வந்து ஒரு கவரிங் செயினை கொடுத்து, இப்போதைக்கு நீ இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு கவரிங் செயினை கொடுக்குறாங்க. இதை லக்ஷ்மி பார்த்துட்டு சொல்றாங்க, இது சரிப்பட்டு வருமா அத்தை? இது தங்கம் இல்ல, கவரிங் தான், கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்ல, இதை கேட்ட பாட்டி வந்து, ஆமா யாராவது என்ன உரசியா பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரிங் செயினை போயிட்டு வெற்றிக்கு போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சபையில எல்லாரும் முன்னாடியும் நாங்க வெற்றிக்கு செயின் போட போறோம்னு சொல்லிட்டு செயின் போட போகும்போது மீனாட்சி அபிராமியை தூண்டி விடுற மாதிரி பேசுறாங்க. அத்தை, அது வந்து கவரிங்கா இருக்க போகுது, எதுக்கோ செக் பண்ணி பாத்துக்கோங்க, இதுங்க இருக்கிற நிலைமைக்கு இந்த தங்கத்தெல்லாம் வாங்கி இதுங்க போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இதை பார்த்த அபிராமியும் அந்த செயினை பார்த்துட்டு, இந்த செயினை பார்த்தா தங்கம் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவராமன் சொல்றாங்க, இல்லம்மா இது தங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆச்சாரி இருக்காரு, அவரு உரசி பார்த்து இது தங்கமா இல்ல கவரிங்கான்னு கண்டுபிடிச்சிருவாரு, நான் அவரை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வைக்கிறாங்க. அவரும் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த தங்க சங்கிலிய உரசி பாக்குறாங்க. ஆனா அது தங்கம் கிடையாது, கவரிங். ஏன்னா இதை தான் நம்ம மீனாட்சி வந்து திருடி வச்சிருக்காங்களே, அந்த இடத்துல கவரிங்க கொடுத்து என் பையனை அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? என் பையன் எப்படிப்பட்ட பையன் தெரியுமா, அவன் எப்படி வளர்ந்தவன், அவனுக்கு தங்கத்துல போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி கவரிங்ல போட்டு ஏமாத்துறீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிவராமன் லக்ஷ்மி 2 பேருக்குமே என்ன பேசுறதுன்னே தெரியல. இல்ல மேடம், அது தங்கம் தான், ஆனா எப்படி இந்த மாதிரி காட்டுதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாளிக்கிறாங்க. கடைசியில எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமா, நாங்க உண்மையை ஒத்துக்கிறோம், இது கவரிங் தான், நாங்க தங்கத்துல 5 பவுன் நகை வாங்கி வச்சோம், ஆனா அந்த நகையை காணோம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? இப்ப என்னன்னா கவரிங் செயினை கொடுத்து தங்கம்னு சொல்லிட்டு போட
பார்த்தீங்க? அது கவரிங்ன்னு தெரிஞ்சோனே உடனே பேச்ச மாத்தி பேசுறீங்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இத கேட்ட சிவராமனுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுது. அவங்க ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. அப்போ துளசி அந்த இடத்துல எல்லாருமே வெளுத்து வாங்குறாங்க. எங்க அப்பா நேர்மையா தான் இருப்பாரு. அவர் வாங்கி வச்ச தங்க செயின காணோம். யாரோ திட்டம் போட்டு தான் எடுத்து எங்க மேல இப்படி பழிய தூக்கி போடுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க. அப்போ வெற்றி சொல்றாங்க, ஆமா, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. யாரோ இந்த குடும்பத்த அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாருன்ட்டு உண்மைய ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு போச்சுன்னா அது அசிங்கமாயிடும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே நம்ம மீனாட்சிக்கு அப்படியே படபடன்னு ஆகுது. அப்போ துளசி மீனாட்சி கிட்ட வந்து கேட்கறாங்க, ஒழுங்கு மரியாதையா யார் எடுத்தீங்களோ அவங்களே எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. அப்படி இல்லையா வேற மாதிரி நான் ஆக்ஷன் எடுப்பேன். ஏற்கனவே வரதட்சணை கொடுமை அப்படி இப்படின்னு பொய் கேஸ் போட்டவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி மாசா மிரட்டுறாங்க. இதை கேட்டோன்னே மீனாட்சி வந்து அச்சச்சோ நம்ம மட்டும் இந்த நகையை எடுத்தோம்னு சொல்லிட்டு துளசி கண்டுபிடிச்சானா அவ்வளோதான், போலீஸ் ஸ்டேஷன் அலைய வச்சிருவா. பேசாம இது இருந்த இடத்துலயே கொண்டு போய் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த நகை இருக்கு. அந்த நகையை பார்த்ததுமே எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுச்சு. அப்போ இவங்க தங்கம் தான் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த நகையை நம்ம வெற்றிக்கு போட்டு ரொம்பவே மரியாதையா அங்கிருந்து அமுச்சு விடுறாங்க. இதெல்லாம் பார்த்த துளசி வந்து எல்லாத்தையுமே நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. பணம் இருந்தா மட்டும் அவங்க பணக்காரவங்க கிடையாது, நல்ல மனசு இருக்கணும். எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தானே எல்லாரும் இங்க வந்தீங்க. பாத்தீங்களா, இப்ப இந்த நகையை யார் எடுத்தான்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க பேரை சொல்லி நான் அசிங்கப்படுத்த விரும்பல. அதுதான் எங்களோட குணம் அப்படிங்கிற மாதிரி செம்மையா வெளுத்து வாங்கிட்டாங்க நம்ம துளசி. இந்த சைடு வெற்றி துளசி பண்ணதெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. எந்த பிரச்சனை எல்லாம் முடிய நம்ம அஞ்சலி வந்து மகேஷ் சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா மகேஷ் வந்து இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தைய கலைச்சிரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நம்ம என்னதான் முடிவு பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது விருந்துக்கு வந்தவங்களாம் நல்லா அசிங்கப்பட்டு வெளியில போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம வெற்றி துளசி மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. அப்போ நம்ம அஞ்சலி இந்த விஷயத்த நம்ம அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சர்ப்ரைஸா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து கன்சீவா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே துளசி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம அஞ்சலி முகத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிங்கறத நம்ம துளசி புரிஞ்சுக்கிறாங்க. அஞ்சலியை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. அஞ்சலி, நீ எதையோ மறைச்சிக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, அதுக்கு நான் ஏதாவது சொல்யூஷன் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அஞ்சலி வந்து துளசி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. மகேஷ் கிட்ட நான் ரொம்பவே ஆசையா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது அவருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. இந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த குழந்தை வந்துட்டா கண்டிப்பா மகேஷ் மேல இருக்கிற பாசம் போயிடும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம துளசி கிட்ட அஞ்சலி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட துளசி வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. சீ, இப்படியுமா அவன் இருப்பான், இதெல்லாம் ஏன் அஞ்சலி எங்க கிட்ட முன்னாடியே நீ சொல்லல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லக்கா, நான் இதை வந்து யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இருக்கேன். அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, நீ யார்கிட்டயும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு துளசி சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, மகேஷ் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், அவருக்கு என்ன ஒரு பயம், எங்க குழந்தை வந்துட்டா நீ அவரை கண்டுக்காம போயிருவியோன்னு சொல்லி தானே பயப்படுறாரு, நீ அவர் மேலேயும் பாசத்தை காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அஞ்சலிக்கு ஒரு பக்கம் பயமா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மகேஷ் வந்து அஞ்சலியை படாத பாடுபடுத்தி இருக்காரு. இப்போ ஒரு குழந்தை வயித்துல இருக்குன்னு தெரிஞ்சா அதை கொல்றது கூட அவரு தயங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மகேஷை பார்த்து பார்த்து பயந்துகிட்டே தான் இருக்காங்க நம்ம அஞ்சலி. கண்டிப்பா மகேஷ் வந்து இந்த குழந்தைய ஏத்துக்கவே மாட்டாரு. இந்த குழந்தை பிறந்தா கண்டிப்பா நம்ம அஞ்சலிக்கு நம்ம மேல இருக்கிற பாசம் விட்டு போயிடும். இந்த குழந்தைய அவன் அபார்ட் பண்ணவே மாட்டா, அதனால இந்த குழந்தைய நம்மளே கலைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துருவாரு. அந்த கரு கலையும் போது தான் தெரியும் மகேஷ் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த சைக்கோ மகேஷ் எந்த நேரத்துல எப்படி மாறுவான்ட்டு யோசிக்க கூட முடியல. இந்த குழந்தைய கொல்றது கூட அவன் தயங்க மாட்டான். அதுல இருந்து நம்ம அஞ்சலி எப்படியெல்லாம் தப்பிக்கிறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.